என் ஃப்ரெண்ட் எல்லா வேலையும் சரியான நேரத்துல செய்வான். அப்படியா? அப்படி என்ன பண்ணா? ராத்திரி 12 மணிக்கே எந்திரிச்சு கேலண்டர்ல தேதி கிழிப்பானா பாத்துக்கோயேன். பாத்தீங்களா? புத்தக வாசிப்பு அப்படின்றது இந்த ஜோக் புத்தகத்துல இருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும் போது இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையை தாண்டி வேறொரு உலகத்துல இப்ப இருக்கிறத விட அதிகமான ஒரு சந்தோஷத்துல வாழ்றதுக்கான ஒரு இடமா நான் புத்தக வாசிப்பேன் நினைப்பேன். அதனால எனக்கு புத்தக வாசிப்பு அப்படின்றது ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. இருந்தாலும் நம்மளாம் என்னங்க புத்தகம் வாசிக்கிறோம்? நமக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய அறிஞர்கள் அவங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்து கடைசி தருவாயில கூட புத்தக வாசிப்பை கைவிட்டதே இல்லையா. அப்படி பார்த்தா நஞ்சு கொடுத்து ஒருத்தரோட உயிர் போற நிலைமையில கூட கிரேக்க கவிதைகளை கேட்டுக்கிட்டே இருந்தவர் தான் சாக்ரட்டிஸ். நம்மளோட சுதந்திரத்துக்காக போராடி தூக்கு கயிறுல அழைச்சிட்டு போற வரைக்கும் புத்தக வாசிப்பை படிச்சவர் தான் பகத்சிங். தன்னோட படுக்கையறை படிப்பறைக்கு பக்கத்திலேயே வேணும்னு கேட்டு வாங்கினவர் தான் டாக்டர் அம்பேத்கர். நான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை இன்னும் முடிக்கல, என்னோட அறுவை சிகிச்சையை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே இருந்து கம்யூனிசம் என்னும் சித்தாந்தத்தை ஏற்படுத்தியவர் தான் திரு கார்ல் மார்க்ஸ் அவர்கள். பாத்தீங்களா, புத்தக வாசிப்பு அப்படின்றது எத்தனை பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கு அப்படின்றது. இப்போ இவங்க எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கும் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படிப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறது அப்படின்ற சந்தேகம் இருக்கும்ல. சோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய பனுவல் புத்தக நிலையம். என்னதான் புத்தக நிலையத்தை நீங்க சொன்னாலும் எந்த புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற குழப்பம் இருக்கு எங்களுக்கு. அதனால புத்தகம் பேர் 5 சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா இதே புத்தக நிலையத்துல இருக்கக்கூடிய அண்ணா கிட்டே கேட்டு நான் இப்பதான் ஆரம்பிக்கவே போறேன், சோ முதல்ல நான் ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கலாம், குழந்தைகளுக்கு என்ன புத்தகம் கொடுக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் அவங்க கிட்டே கேட்டு சொல்ல போறோம். இது நம்மளோட தேநீர் கதைகள். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு புத்தகத்தை தேடிட்டு இருந்துச்சோம் அப்படின்னா இப்ப லைப்ரரின்ட்டு இந்த புக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க சிஸ்டம்ல பார்த்து இந்த ரேக்ல இந்த 3rd ரோல அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புத்தக நிலையம் வந்து இந்த புக்ல என்ன இருக்கும்னு கேட்டோம் அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு எந்த புத்தகம் கேட்டாலும் அந்த புத்தகத்துல என்ன இருக்கும், கதை இப்படி இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய அண்ணனை தான் நம்ம மீட் பண்ண போறோம். சோ இந்த புத்தக நிலையம் எப்படி ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு இந்த புத்தக வாசிப்பு அப்படின்றது எப்படி மக்கள் கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இந்த பன்னூல் புத்தக நிலையத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் டேக் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. அவங்களோட பேரு முத்து. நம்மளோட திருவான்மியூர்ல இந்த புத்தக நிலையம்ன்றதை எப்படி ஆரம்பிச்சீங்க? ஏன்னா புத்தக நிலையம் ஆரம்பிக்கும்ன்றது அப்படின்றது ஒரு பெரிய தைரியம் வேணும் இல்லையா? அது நல்லா சேலாகுமா செல்லாகாதா, சோ இந்த மாதிரியான ஒரு பயம் இல்லாம ஒரு புத்தக நிலையத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எது உங்க கட்ஸா இருந்துச்சு? இது ஸ்டார்ட் பண்ண கதையே ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை தான். ஏன்னா ஒரு 3 ஐடி இளைஞர்கள் அவங்க வந்து சேர்ந்து 2011 ஒரு புக் ஷாப் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. பண்ணி ஆளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 2011 வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு இ-காமர்ஸ் சைட்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2013 இது கடையா இந்த இடம் வந்து கடை இது பண்ணாங்க. ஓகே. ஆரம்பத்துல பெரிய அளவுல சேல்ஸ் இருக்காது, லாபகரமா இல்ல. ஆரம்பத்துல இல்ல, இந்த கோவிட் வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த டைம்ல அவங்க நினைச்சிருந்தா அதை இது பண்ணிருக்க முடியும், பட்டுன்னு ஒரு ஸ்டேஷனரியா மாத்திரலாம், இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க முடியும். பட் ஆனா அவங்க இலக்கியம் தான்ன்ற முடிவுல அவங்களோட அந்த கன்விக்ஷன் தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கான காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். அர்த்தம் என்னன்னா, பனுவல்னா நூல் தான். நூல். ஆமா, அதோடைய பழைய சொல் தான் அது. பிரபஞ்சன் செலக்ட் பண்ண 2 பேர். அப்படிங்களா? அவருதான் திறந்து வச்சாரு 2013. அவரு செலக்ட் பண்ண டைட்டில் தான் அது பனுவல் அப்படின்றது. ரொம்ப சந்தோஷம். அவங்க பேர் 3 பேர் வந்து சரவணன், அமுதரசன், முகுந்தன். லாபம் வரலைனாலும் அதை புஷ் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங் எல்லாமே இன்னைக்கு பண்றோம், நல்லா போயிட்டு இருக்கு. புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் லாபம்ன்றதை தாண்டி நிறைய பேர் வந்து இந்த புத்தகம் வந்து நாமத்துக்குமாரோட வரிகள் கொண்டு இருக்கும்ல, எங்க அப்பா என்னை கூட வித்துருவாரு, இந்த புத்தகம் ஒரு மூட்டை புத்தகம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி வரிகள் இருக்கும் இல்லையா? சோ அத மாதிரிதான் புத்தகத்தை பொறுத்த வரைக்குமே எந்த பயம் இருக்காது, லாஸ் ஆகினாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனசு இருந்ததுனாலதான் இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் சக்சஸா போயிட்டு இருக்கு. பிடிவாதமா அது இருந்தாதான் அதுல சக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்பொழுது அது லாபம் இல்லாத மாதிரி தான் தெரியும் நமக்கு. அதை போராடி தான் அதை இது பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப பிரபலமா அதிகமா விற்கக்கூடிய புத்தகங்கள்ல ஒரு 4-5 புத்தகம் பேசுவீங்களா? சமீபத்துல தேசிங்கிற புக், கவிஞன் மொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நாவல், அது நல்லா விக்குது. புக் ஃபேர் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. புக் ஃபேர் முடிஞ்சு இத்தனை 3-4 மாசம் ஆனாலும் இன்னுமே அது பெஸ்ட் செல்லரா இருக்கு. அதுக்கு அந்த அளவுக்கு அதை ப்ரோமோட் பண்றாங்க. இளம் எழுத்தாளர் தானா? இளம் எழுத்தலாம். அந்த ரைட்டரே அதை ப்ரோமோட் பண்றது, அதை சோசியல் மீடியால அதை இது பண்றபோது அது நல்லா இது ரீச் ஆகுது. அது இத்தனை பேருக்கு ரீச் ஆனாதான் அதுல இருந்து பாதி பேர் வந்து வாங்குவாங்கல்ல. அத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது முதல்ல அது இவங்க பண்றாங்க. அந்த மாதிரி மத்த எழுத்தாளரும் பண்ண நல்லது. அது போக யுகபாரதியுடைய மேல் கணக்கு, அதுவும் சங்க இலக்கியம் பத்திய கட்டுரைகள், அது நல்லா விக்குது. வேட்டை நாய்கள் நரனுடைய விகடன்ல தொடரா வந்தது, அது நல்லா விக்குது. முகவரியற்ற தெருவின் 3வது வீடு,
அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு, நாடன் சூர்யா அது, ஓகே. அவரது நல்லா விக்குது சமீபத்துல. இது போக ராம் முருகவேலுடைய நக்சல்வாரி அது போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ இப்போதைக்கு ரீசெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய புத்தகங்கள். இப்போ குழந்தைகளுக்கு சில புத்தகங்களை பரிந்துரைக்கணும் அப்படின்னா அது என்ன புத்தகங்களை பரிந்துரைப்பீங்க? குழந்தைங்களுக்குன்னா பொதுவா மொழிபெயர்ப்பு தான் நிறைய சொல்லுவாங்க. குட்டி இளவரசன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா தமிழ்லயே இருக்கு. இப்போ சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் வாங்கின ஆதனின் பொம்மை இருக்கு. அது கீழடி ஒரு ட்ரையான சப்ஜெக்ட். அது நம்மளே அதை குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னது, குழந்தைங்களுக்கான லாங்குவேஜ்ல. அதுல தமிழர் பண்பாடு அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆதனின் பொம்மைன்னு ஒரு உதயசங்கர் எழுதின இருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் எஸ் பாலபாரதியோட, அது இந்த பாலியல் இது பத்தி, குட் டச் பேட் டச் பத்தி குழந்தைங்களுக்கு ஏற்ற முறையிலேயே அவங்களுக்கு புரியுற மாதிரியான புக்கு. அதுவும் சாகித்ய அகாடமி வாங்கினது. இது போக மொழிபெயர்ப்புல நிறைய இருக்கு. ரஸ்கின் அலெக்சாண்டர் இவருடைய அப்பா சிறுவனாக இருந்த போது, அப்புறம் குட்டி இளவரசன், அப்புறம் பெனியனும் சிறுவன், இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு நிறைய இருக்கு. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிக்கலாம். குட்டி இளவரசன் கண்டிப்பா படிக்கலாம். சூப்பர் சூப்பர். அப்புறம் இப்போ வாழ்க்கையில நிறைய பேர் முன்னேறணும், இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் வரும் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸ் ஏதாவது 5 புக்ஸ். மோட்டிவேஷன் 50 கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு காலை எழுந்துக்கிறத பத்தி மட்டுமே, அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை, காலை எழுந்ததும் தவளை, அதிகாலை 5 மணிக்குழு, அதுல ஒரு 10 புக் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல குறிப்பா இந்த அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை அது படிக்கலாம். அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள்னு ஒரு புக் புதுசா அது படிக்கலாம். அப்புறம் ஆழ்மனதின் அற்புத சக்தி, அதெல்லாம் ஆல்ரெடி அது பெஸ்ட் செல்லர் தான். அதே மாதிரி இந்த பணக்காரராவது உங்கள் உரிமை, பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன், பணம்னா அதுல ஒரு 20 புக்கு இருக்கும். மோட்டிவேஷன் நிறைய இருக்கு. அதுல இதுவே கிடையாது, ஏகப்பட்ட புக்ஸ். ஒரு கடந்த ஒரு 2 வருடமா விடாம புத்தகம் படிச்சு வரேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 30 புத்தகம் 40 புத்தகம் எப்படியா படிச்சிருவேன் வைங்களேன். அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்ற புத்தகம் இன்னும் நான் ஒரு 0.1% கூட புத்தக இதுக்குள்ள என்டர் ஆகல அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய புத்தகங்கள் நிறைய. அது இப்ப நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய புது இளம் எழுத்தாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ எழுதிட்டு வரக்கூடிய இளம் எழுத்தாளர்களும் குவாலிட்டியா எழுதுறவங்களும் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா மலைக்கண் செந்தில், அது அவரோட முதல் தொகுப்பு தான். அது ரொம்ப முக்கியமான தொகுப்பு. அதுக்கு முன்னாடி அந்த வேல்முருகன் இளங்கோவுடைய மன்னார் பொழுதுகள், அது நல்ல புக்கு. இந்த மாதிரி அதுல ரீசெண்டா எழுதுறதுலயும் குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்த புக் ஏதாவது? எனக்கு ஆர் சூடாமணி கதைகள் பிடிச்சிருந்தது. ஆமா. அது போக கு அழகிரிசாமி கதைகள், புதும்பித்தன் கதைகள், இதெல்லாம் நல்லா. இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் புத்தகம் எப்படி விற்பனையாச்சு, இப்போ எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு? பொன்னியின் செல்வன் பொதுவாகவே ஒரு படம் சினிமாவா வருதுனாலே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து எல்லா புக்ஸும் விற்க ஆரம்பிக்கும். படம் வந்ததுக்கு அப்புறமும் விற்கும். இந்த பொன்னியின் செல்வனுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. என்னன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய அளவுல விற்கல. பொன்னியின் செல்வன் பெரிய அளவுல விற்கல. போன புக் ஃபேருக்கு ஒரு காப்பி கூட விக்கல. நாங்க புக் பெரிய அளவுல போல. ஏன்னா இப்போ அடுத்து வேள்பாரி அப்படின்ற ஒரு புத்தகமும் படமா ஆக்குறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஒருவேளை அந்த புத்தகமும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வரும், அது நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆமா, அது எப்படி வேள்பாரின்றது ரொம்ப ஃபேவரட்டான புக்ஸ். அதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்டா இன்னைக்கு படிச்சாலும் நம்மளுக்கு புது விஷயமா ஒரு மனதுல தூண்டக்கூடிய ஒரு விஷயம் வேள்பாரின்ற புத்தகம். வேள்பாரி இப்பதான் வந்திருக்கு. அது ரொம்ப பழைய புக்ல. பொன்னியின் செல்வன் இத்தனை வருஷம் இருக்கு. அதனால வேள்பாரிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ பெஸ்ட் செல்லிங்ல இருக்கா வேள்பாரி? ஆமா, சார் எப்பவுமே அது வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கான அது வித்துட்டே தான் இருக்கு. நாவல்ஸ்ல இந்த வேள்பாரி மாதிரியான நாவல்ஸ்ல எது நான் பெஸ்டா இருக்கும்? சரித்திர நாவல்ல கடல் புறா, யவனராணி, இந்த மாதிரி இது எப்பவுமே நல்லா விற்கும். அதாவது பொன்னியின் செல்வன் தவிர்த்து அது போக வீரபாண்டியன் மனைவி, இந்த மாதிரி புக்ஸ் எப்பவுமே வித்துட்டு இருக்கோம். ரீசெண்டாவும் இந்த ஆதித்த கரிகாலன், இந்த டைப்ல இது சரித்திர நாவல்களும் ஒரு சைடு இப்போ வந்துட்டு தான் இருக்கு. கொஞ்சம் இந்த ஆதித்த கரிகாலன் இந்த படம் வந்த டைம்ல தான், அதுவும் பொன்னியின் செல்வன் வந்த டைம்ல அந்த மாதிரி சரித்திர நாவல்களும் வர ஆரம்பிச்சது வரிசையா. அதுல மித்ரன், அப்புறம் இந்த ஆயுத கரிகாலன் கொலை, இது சம்பந்தப்பட்ட நூல்களும் வருது. இப்போ சில பேர் என்னோட வாசிப்பு கவிதையில இருந்து தொடங்குறதா கதையில இருந்து தொடங்குறதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களோட சஜஷன் என்னவா இருக்கும்?
அது நிறைய பேர் கதையில இருந்து தான் வருவாங்க. எனக்கு கதை ஈஸியா இருக்கணும், கவிதை ஈஸியா புரியும்னு சொல்ல முடியாது நமக்கு. அதெல்லாம் கதையில இருந்து வர்றது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். கதைகள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கவிதை. ஆனா ரெண்டுமே தேவைதான். நமக்கு இதுதான் வேணும் இது வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. சில டைம் நம்ம தொடர்ந்து கவிதையே படிக்கணும்னு தோணும். நாவல் சிறுகதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கவிதையா போயிட்டே இருக்கணும்னு தோணும். சிலர் கவிதையே செட் ஆகாது. எவ்வளவு வாங்கினாலும் 3000 ரூபாய்க்கு வாங்கினாலும் நாவல் சிறுகதை ஒரு கவிதை தொகுப்பு கூட தொட மாட்டேன்றவங்களும் இருப்பாங்க. கவிதை தீவிரமா வாசிக்கிறவங்க நாவல் பக்கம் வராமையும் இருக்காங்க. சோ அது ரெண்டுமே அவங்களோட மனசுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி தான் வரும். ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் கவிதை கதையில சிறுகதைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிறுகதைகள் வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிடும், நமக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். கவிதை வந்து நமக்கு சிலது பிரச்சனைகள். கவிதை படிக்கணும், அப்போ ரெண்டுமே படிக்கணும். சிலர் இதுல மட்டுமே இதுவா இருப்பாங்க, கவிதை மட்டுமே போக்கஸ்டா இருப்பாங்க. அது அவங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி, மனநிலைக்கு ஏத்த மாதிரி. கரெக்டா சொன்னீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் புத்தக வாசிப்புன்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இன்னும் எந்த மாதிரியான படிக்கணும், எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா முக்கியம். அது எப்படி உதாரணம் சொல்றதுன்னு தெரியல, ஆனா எல்லாருமே படிக்கணும். மோட்டிவேஷன் கிடையாது, இலக்கியத்துக்கு சொல்றேன் நான். ஜெனரல் நாவல் சிறுகதைகள் படிச்சாலே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கும். எப்படியோ ஒன்று டைம் போக போகுது, அதை இப்படி போட்டுமே அவ்வளோ. மற்றபடி இது படிக்கிறதுனால இப்படி கிடைக்கும் அது கிடைக்கும் அது மாதிரிலாம் சொல்லலை. பட் கண்டிப்பா படிக்கலாம். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வெப் சீரிஸ் பாக்குற மாதிரி அது ஒரு இதுதான். சில பேருக்கு வெப் சீரிஸ் பாக்குறதுல ஒரு விதமான பிடிக்கும், சில பேருக்கு கேம்ஸ் விளையாடுறதுல பிடிக்கும், சில பேருக்கு புத்தகம் படிக்கிற ஒரு விதமான. இது படிக்கும்போது இன்னும் 4 விஷயம் கூடுதலா தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயம் தான். அதான் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ற மாதிரியான இருக்கும் அந்த புத்தகங்களை படிக்கும் போது. ஒண்ணு, இன்னொன்னு நம்மளதோட இது ரொம்ப சோகமா இருக்கு, நம்மளது பரவாயில்லையேன்ற மாதிரி. ஓ இது நல்லா இருக்கே. அந்த மாதிரி இருக்கும். ஆடு ஜீவிதம் மாதிரி படிக்கும் பொழுது இந்த தோணும் நமக்கு, இந்த விஷயம் இருக்கு. அது சிலர் குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து படிக்கும். இப்போ எனக்கு ட்ரேடிங் பத்தி தான் வேணும்னா அது சம்பந்தப்பட்டு இருக்கு, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அதுக்கு புக்ஸ் இருக்கு. எனக்கு மோட்டிவேஷன் வேணும், சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இருக்கு. அந்த மாதிரி தேடி படிக்கிறவங்களும் படிக்கிறான். ஆனா ஏதாவது ஒண்ணு தேவை இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இல்லனாலும் கவிதைகள் படிக்கலாம். ஆமா, அதுக்கெல்லாம் நம்ம ரீசனே தேட வேண்டியது கிடையாது. இது படிச்சாதான் இது கிடைக்கும் அப்படின்னு கிடையாது, படிக்கலாம், அவ்வளவுதான். சூப்பரா சொன்னீங்கன்னா, சோ இந்த மாதிரி புத்தக வாசிப்பு அப்படின்றது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த புத்தக நிலையத்துல இருக்கவங்க கேட்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அவங்க கீழே பகிர்ந்துட்டோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த புத்தகங்கள் பேர் எல்லாமே எங்களுக்கு புதுவிதமாவும் இருந்துச்சு, நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூண்டுதலாவும் இருந்தது. சோ நிறைய புத்தகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த புத்தகம் எல்லாம் பார்த்திருப்போம், இதெல்லாம் படிக்கலாமா, இதுல என்ன இருக்குமோ, ஒருவேளை காசை கொடுத்து வாங்கி இதுல எதுவுமே இல்லாட்டி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? சோ அதனாலதான் உங்ககிட்ட இந்த 5 புத்தகங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டது. சோ கண்டிப்பா எங்களுக்கு நீங்க சொன்ன இந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். நாங்களும் படிக்க தூண்டுறதுக்கு பணம் நிலையத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி புத்தக வாசிப்பு அப்படின்றது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றது ஒரு தனி உலகம், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தூண்டுதல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த பன்னூல் புத்தக நிலையத்தை உங்களுக்கு நேரடியாவே காமிச்சோம். இதே மாதிரி யாரெல்லாம் புத்தகம் படிக்கிறதுல நிறைய ஆர்வம் வச்சிருக்கீங்க, இன்னும் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கு, நீங்க சொன்னதுல இருந்து நான் இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.